மார்னிங்கே அமித் கிட்ட வியானா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் டிஷ்யூ எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் அப்படியே போடுறாங்கன்னு. அது ரொம்ப மோசம். யாராக இருந்தாலும் டாய்லெட்டில் வந்து டிஷ்யூ யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தரையில் போட்டுட்டு போகிறாங்க போல இருக்குது. அது டஸ்ட்பினில் போடணும்ல. ஸோ அதை பற்றி வியானா அட்ரஸ் பண்ணுறாங்க. அப்போது அமித் கூட்டிகிட்டு போய் இல்லை நீங்கள் அதை எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது வியானா சொல்கிறாங்க, இனிமேல் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா கூப்பிட்டு ஒருத்தர்கிட்டையும் நம்ம சொல்லியாச்சு. சொல்லி அவங்களுக்கு இனிமேல் பனிஷ்மெண்ட் கொடுத்தும் எந்த யூஸும் இல்லை. யார் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ பெட்டர் நம்ம பண்ணலைன்னா எப்படினாலும் இவங்க க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லி தானே இவங்க பண்ணுறாங்க. ஸோ நம்ம பண்ணலைன்னா அது சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே திவ்யா கிட்டேயே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வியானாவும் திவ்யாவும் தான் இப்போ டாய்லெட் க்ளீனிங்கில் இருக்காங்க. திவ்யாவும் உடனே அதே தான் சொல்கிறாங்க, சரி நம்ம இது பண்ண வேண்டாம், நம்ம ஆல்ரெடி நிறைய டிஷ்யூ எடுத்து போட்டாச்சு. அட்லீஸ்ட் அந்த வாஷ் பேசின் பக்கத்தில் அந்த ட்ரெஸ் பண்ணுவாங்கல்ல இவங்கெல்லாம், அது பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூனா கூட பரவாயில்ல, நம்ம எடுத்து போடலாம். டாய்லெட்டில் அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு இவங்களுக்கு தெரியாதா, அதை எடுத்து உள்ளே தானே போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு வியானா சொல்கிறாங்க, அதுவுமே நம்ம ஈஸியாக எடுக்க முடியாது. மேக்கப் டிஷ்யூன்னு சொல்ல முடியாது, ஸ்னீஸ் பண்ணி கூட டிஷ்யூவை போடுவாங்க, அதெல்லாம் நம்ம கை வச்சு தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. கடைசி 2 பேருமா போயிட்டு அமித் கிட்ட அதை அட்ரஸ் பண்ணுறாங்க. அமித்தும் அதுக்கு ஓகேன்னு சொல்கிறாரு. அப்போ வந்து சும்மா அந்த கை வச்சுட்டு இனிமேல் நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம், இனிமேல் எந்த டிஷ்யூ இருந்தாலும் நாங்கள் எடுத்து போட மாட்டோம். உள்ளே இருந்தால் டஸ்ட்பின்குள்ளே யார் டிஷ்யூ யூஸ் பண்ணி போடுறாங்களோ அதை மட்டும் தான் நாங்கள் எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறமா எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் இருக்குது. ரொம்ப ஒரு பயங்கர சண்டைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியாது. பட் நிறைய சண்டை உள்ள கேஸ் ஒன்று இன்றைக்கி வருது போல் இருக்குது. அது யாரோட கேஸுங்கிற டீட்டெயில்ஸும் தெரியாது. உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார்